சக்தி கையில கிடைச்ச ரகசியத்தை மண்டபத்துல இருக்க எல்லார் முன்னாடியும் கொண்டு வந்து ஆதி குணசேகரனோட முகத்திரிய கிழிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மண்டபத்தோட வாசல்ல ரொம்ப பதட்டத்தோட காத்துக்கிட்டு இருந்த நந்தினி இங்க ரேணுகா கிட்ட, அக்கா என்னக்கா, சக்தி பயலும் ஏதோ வீட்டுக்கு போனா போனை எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வரல. இந்த ஜனனி பொண்ணும் காணோம். அங்க உள்ள கல்யாணமே ஆகி முடிஞ்சிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி பேச, உடனே ரேணுகாவோ, நந்தினி இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்ல, நீ முதல்ல சக்தி பையனுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா சொல்ல, நந்தினியோ இங்க சக்திக்கு ஃபோன் பண்றாங்க. உடனே இங்க ரேணுகா அந்த ஃபோனை வாங்கி, ஏயா சக்தி, அந்த ஃபோன் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல இன்னும் கிடைக்கல அண்ணி, நான் ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். என்னையா சொல்ற, நம்ம எல்லாரையும் வச்சுக்கிட்டு தானே உன் அண்ணன் ஆதி குணசேகரன் அந்த பீரோல வச்சாரு. அப்படி இருந்தோம் நீ தேடும்போது எதுவுமே கிடைக்கலையா? இல்ல அண்ணி, எதுவுமே கிடைக்கல. ஆனா எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அந்த ஆதாரத்தோட நான் அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சக்தி போனை வச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் ரேணுகாவோ, என்னமோ சக்தி கையில வேற ஏதோ ஆதாரம் கிடைச்சிருக்கான், என்ன எடுத்துக்கிட்டு வரான்னு தெரியல, ஆனா வரேன்னு சொல்லியிருக்கான். சரி சரிக்கா, நீ இப்பவே ஜனனிக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்ல ரேணுகா இங்க ஜனனிக்கு ஃபோன் பண்றாங்க. ஜனனியோட ஃபோன் பார்கவி கையில இருக்க, பார்கவி அந்த ஃபோனை அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு கேட்க, ஹலோ ஜனனி எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட ரேணுகா பேச, உடனே இங்க பார்கவியோ, நான் பார்கவி பேசுறேன், அக்காவுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்கவி சொல்ல, அங்க இருந்த ரெண்டு பேருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. உடனே நந்தினி போனை வாங்கி, ஹலோ பார்கவி, என்னாச்சு, ஜனனிக்கு என்னாச்சு அப்படின்னு பதட்டத்தோட கேட்க, அது வந்து நாங்க மூணு பேருமே கார்ல வந்துகிட்டு இருந்தோம். அந்த நேரம் எப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனா அந்த லாரிக்காரன் காரை இடிச்சிட்டான். அதுல இருந்து நாங்க எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்தோம். வெளியே வரும்போது எனக்கும் ஜீவானந்தம் சாருக்கும் அடிபடலை. ஜனனி அக்காவுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே அடிபட்டிருக்கு. அதனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்கவி சொன்னது கேட்டதும் இங்கே நந்தினிக்கும் ரேணுகாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்கிற பார்கவி, இப்போ ஜனனிக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கிளம்பி அங்கே மண்டபத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்கவி ஃபோனை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே சக்தி அங்கே வீட்டில் கிடைச்ச தன்னோட பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேரா மண்டபத்துக்கு வராரு. மண்டபத்துக்கு வந்த சக்திய வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்த நந்தினியும் ரேணுகாவும், என்ன தம்பி என்னாச்சு? அண்ணி, எல்லாத்தையும் நான் உள்ள போய் பேசிக்கிறேன், நீங்க முதல்ல உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க சக்தி நந்தினியையும் ரேணுகாவையும் கையோட அழைச்சுக்கிட்டு மண்டபத்துக்கு உள்ள போக, உடனே இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அறிவுக்கரசி வந்து, ஏய், உங்களை யார் இப்போ உள்ள விட்டது? டேய், இன்னமும் எதுக்காகடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இவங்கள முதல்ல அடிச்சு இந்த மண்டபத்தை விட்டு வெளியே துரத்து அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கரசி பேச, உடனே இங்க சக்தி இருந்துகிட்டு, ஏய் பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன், இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன், முதல்ல வழியை விடு, என் அண்ணன் ஆதி குணசேகரன் கிட்ட நான் இப்பவே பேசியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா சக்தி அறிவுக்கரசியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேரா உள்ள வராரு. உள்ள வந்த சக்தி இங்க ஆதி குணசேகரனை பார்த்து, உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும், இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குணசேகரனை கூப்பிட, உடனே இங்க குணசேகரனும், டேய், உனக்கு தான் வேற வேலை வெட்டி இல்ல, என் புள்ள கல்யாணத்தை இங்க நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், முதல்ல இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போ. நான் ஒன்று இந்த மண்டபத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலான்லாம் வரல, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்சிருக்கு, நீங்க எல்லார்கிட்டையும் ஒரு உண்மையை மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்தி சொன்னதை கேட்டதும் குணசேகரனுக்கோ அதிர்ச்சி ஆகுது. என்னடா சொல்ற, சரியான கேன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல வெளியே போ. போறேன் போறேன், அதுக்கு முன்னாடி அதிரையும் ஞான அண்ணன்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், முதல்ல வழியை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் கிட்ட சக்தி பேசிக்கிட்டே இருக்க, உடனே அங்க விசாலாட்சி கதிர் ஞானம்னு அங்க வராங்க. டேய் என்னடா அண்ணா, என்னண்ணா இவன் மறுபடியும் பொம்பளைங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மண்டபத்துல வந்து பிரச்சனை பண்ணி தர்ஷன் கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு வந்திருக்கானா? டேய் வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்தி கிட்ட கதிர் ரொம்ப எகிரிக்கிட்டு வர, உடனே இங்க சக்தி இருந்துக்கிட்டு, டே கதிர், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இந்த ஆள் ஒரு நல்லவன் சொல்லி தானே இவனை நீங்க நம்பிக்கிட்டு இவனுக்காக அந்த தர்ஷனை பாலங்குழியில தள்ளுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சக்தி கதிர்கிட்டையும் ஞானத்துக்கிட்டையும் பேச, உடனே இங்க கதிர் இருந்துக்கிட்டு, அண்ணா இவன் என்னன்னா ஏதோ பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், உங்களை நம்பக்கூடாதுன்னு சொல்றான், அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்க, அதை நான் சொல்றேன், ஏன்னா
இந்த ஆளு உங்களுக்கு என்னமோ சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுதி கொடுத்ததா ஒரு நாள் சீன் போட்டாருல, அது உண்மை கிடையாது. அது எல்லாமே பொய். பொய். அண்ணன் எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்தது எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் பேச, உடனே ஆதி குணசேகரனும், அப்போ இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சா? இல்ல, இதை எப்படியாவது சமாளிச்சாகணும் அப்படின்னு யோசிச்ச குணசேகரன் இங்க சக்திய பார்த்து, டேய் என்ன, அண்ணன் தம்பிங்களுக்குள்ள எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்க. இதுல பிரச்சனை பண்ணி குட்டையை குழப்பி எப்படியாவது இதான் சாக்குன்னு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு இங்க வந்து நீ பேசிக்கிட்டு இருக்கியா? முதல்ல வெளியே போடா. யார் சொத்தையும் ஏமாத்த நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குணசேகரன் பேச, ஓ அப்படியா, நீங்க சொல்றதுதான் உண்மைனா உங்க பீரோல இந்த சொத்து பத்திரம் எப்படி உங்ககிட்ட இருக்கு, அதுவும் உங்க பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அந்த பத்திரத்தை காட்ட, உடனே இங்க குணசேகரனும், இல்லையே, நான் நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் இங்க போய் சொல்லி சமாளிக்க, உடனே அங்க நந்தினியோ இங்க சக்தியை பார்த்து, ஏன்பா சக்தி, அப்படி என்னதான்ப்பா அந்த பத்திரத்துல இருக்கு? அண்ணி, இந்த பத்திரத்துல இந்த ஆளு என்னமோ சொத்தெல்லாம் பிரிச்சு ஆளாளுக்கு கொடுத்ததா எழுதி அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் கொடுத்தாரே, அது எல்லாமே பொய். அது எல்லாமே பொய் பத்திரம். இதோ இதுதான் ஒரிஜினல் பத்திரம். இன்னும் எந்த சொத்தையும் யார் பேர்லயும் மாத்தவே இல்லை. அம்புட்டு சொத்தும் இவர் பேர்ல தான் இருக்கு. அதுக்கான சாட்சி இதோ நானே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பேசிக்கிட்டு இருக்க, உடனே ரேணுகாவோ அந்த பத்திரத்தை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்ததும் இங்க ரொம்ப அதிர்ச்சியோட ரேணுகாவோ ஞானத்தை பார்த்து, போதுமா, உன் அண்ணன் தான் என்னமோ தெய்வம்னு சொல்லி உன் அண்ணனை நம்பிக்கிட்டு இருந்தீங்களே, பாரு இந்த பத்திரம் எல்லாமே இவர் மேலதான் இருக்கு. யார் பேர்லயும் மாத்தி எழுதவே இல்லை. இந்தா இந்த பத்திரத்தை நீயே வாங்கி படி. ஏதோ சக்தி வீட்டுக்கு போனதுனால இந்த உண்மை தெரிய வந்தது. இல்லனா சொத்து முழுக்கையும் இந்த ஆளுதான் ஆட்டைய போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா பேச, அந்த பத்திரத்தை வாங்கி இங்க ஞானம் கதிர்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததும் ஞானத்துக்கும் கதிருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. கதிர் ஆதி குணசேகரனை பார்த்து, அண்ணே என்னன்னு, அன்னைக்கு எல்லார் பேர்லயும் சொத்தை பிரிச்சு எழுதி கொடுத்ததா நாங்களும் அந்த சொத்து பேப்பர்லாம் வாங்கணுமே, அப்போ எல்லாமே கண் கட்டி வித்தையா? இது என்ன ஒரிஜினல் பத்திரம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குணசேகரனை பார்த்து கதிர் பேச, உடனே ஆதி குணசேகரனும், அது வந்து, அது எப்படி இந்த ஆளு வாயால உண்மை வரும்? இந்த ஆளு தான் ஒரு ஏமாத்துக்காரனாச்சே. இவன்லாம் ஒரு அண்ணன் சொல்லி இவனை போய் நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்க. இப்பயாவது திருந்துங்க அப்படின்னு சக்தி பேச, உடனே ரேணுகாவோ, ஆமா இவனுங்களா திருந்த போறானுங்க. இவனுங்க எப்பவும் அண்ணன் தான் தெய்வம் தெய்வம்னு சொல்லி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ வச்சாரு பாரு பெரிய ஆப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தை பார்த்து ரேணுகா பேச, உடனே ஞானத்துக்கோ கோபம் வந்து, அண்ணே நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க துளி கூட கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஏன்னா இப்படி பண்ணீங்க, எங்களை எதுக்காக இப்படி முட்டாள ஆக்குனீங்க அப்படின்னு ஞானம் ஆதி குணசேகரனை பார்த்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்டாலும் ரொம்ப கோவத்தோட பேசின ஞானத்தை பார்த்து என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே சில மாதிரி ஆதி குணசேகரனும் நின்னுக்கிட்டு இருக்காரு.